அம்மாச்சி என்னம்மா இந்த நம்ம காரைக்குடி ஸ்டைல் சீயம் எப்படி செய்யலாம்னு காட்டலாமா? காட்டலாம். நல்லா அருமையாக தான், ரொம்ப சூட சூட இருக்கு. இன்னைக்கு எங்க அம்மாச்சி பண்ண செம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கலரிசி 1/4 டம்ளர், உளுந்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு கிரைண்டர்ல போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. சீயத்தில் ஒரு ஸ்வீட் ஸ்டஃபிங் இருக்கும்ல, அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. கடலைப்பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஏலக்காய் போட்டு 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே இந்த மிக்சி ஜாரில் இந்த வெல்லத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் பூலாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய நேரம் பிசையாதீங்க, அந்த மாவு வந்து இலகிரும். ஸ்டஃபிங் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி வச்சிருப்போம்ல, அந்த மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். செஞ்சு வச்சுருந்த அந்த ஸ்வீட் ஸ்டஃபிங் அந்த மாவுக்குள்ளே போட்டு அந்த மாவோடு சேர்த்து நம்ம ஆயிலில் பொரித்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுன்னா செம்ம டேஸ்டான காரைக்குடி ஸ்டைல் சீயம் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த ரெசிபி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் ஊரில் இந்த ரெசிபிக்கு என்ன பேருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.